நம்மகிட்ட பணம் இருந்தால் மோஸ்ட்லி செலவு பண்ணலாம், இல்லாட்டி சேவ் பண்ணலாம், இல்லாட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதில் அஸ் அன் இன்வெஸ்டராக நிறைய பேர் என்ன தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்டாக்ஸ் சேவாலேருந்து உங்கள்கிட்ட கால் பண்ணி, சார் ஒரு புது ஃபண்ட் வந்திருக்கு, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது, இது உங்களோட கோல் மேட்ச் ஆகும், நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன பதில் சொல்வீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அஸ் அன் இன்வெஸ்டர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களோட சேவிங்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு. இதை முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த சேவிங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட 100 ரூபாயை வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேவிங்ஸில் பண்ணிங்கன்னா. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட 100 ரூபாயை ஒரு 105 ரூபாயோ இல்லை 102 ரூபாயோ இல்லை 107 ரூபாயோ உங்களோட பணத்தை அக்குமுலேட் பண்ண முடியும். அதனால சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எப்போயும் தனித்தனியாக நீங்கள் பிரிச்சிடணும். ரெண்டையும் சேர்த்துட்டு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு கேட்டார்னா, நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஸோ கண்டிப்பான முறையில் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கோட் பை வாரன் பஃபெட். Do not save what is left after spending, but spend what is left after savings. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். என்ன சொல்லிக் கொடுப்போம்? சம்பளம் வந்துச்சுன்னா செலவுலாம் போக என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்போம். தட் இஸ் அ ராங் ஃபார்முலா. இன்னமும் வீட்டில் அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் நம்மளுக்கு கையில் எதுவுமே மிஞ்சாது. கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணும்னா, வர்ற சம்பளமோ இல்லை ப்ராஃபிட்டோ செலவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுற என்ன பணத்தை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க பணத்தை செலவு பண்ணு அப்படின்றத சொல்லி வரணும். விச் இஸ் அ கரெக்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ண முடியும்.